மாதத்தின் முதல் நாளிலேயே ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் ஏறிக்கிட்டே இருக்கிற தங்க விலை இந்த பட்ஜெட் அறிவிச்சதுக்கு அப்புறம் குறையும்னு பார்த்தா கூடிக்கிட்டே தான் போகுது. ஏன்னா இப்ப பாரு புலம்பிட்டே இருக்க நீ. புலம்புறேனா? ஏன் சொல்ல மாட்டேன். உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது நகை நட்டு சேர்த்துடலான்னு பார்க்குறேன், அது முடியலை. அதனால புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன் முடியாது? பார்த்தேல்ல தங்கம் விலை எவ்வளோ ஏறிடுச்சுன்னு. இல்லையே, இப்ப வந்த பட்ஜெட்ல கூட தங்க விலை குறையிற மாதிரி ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்களே. நீ எதை சொல்ற? சொல்றேன்ன, இங்க பாரு 3 பவுனு 5 பவுனுன்னு ஒட்டுமொத்தமா வாங்க முடியலனாலும் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கிராம் கணக்குலயாவது வாங்கிக்கலாம். சரியா? கிராம் கணக்குலையா? வாங்கலாம் தான். ஆனால் 1 கிராமே 8000 ரூபாய்க்கு வந்துருச்சு, 1 பவுனு 64,000 ரூபாய்க்கு வந்துருச்சு, 10 கிராம் 85,000 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. என்ன இப்போ 1 கிராம் 8000 ரூபாய் ஆனா ஆயிட்டு போட்டோம், 100 ரூபாய் கூட தங்கம் வாங்குவோம். 100 ரூபாய்க்கு தங்கமா? யாராவது உன்னை நல்லா ஏமாத்த போறாங்க, அதை நம்பிட்டு இருக்காத. நீயும் கோல்ட் ரேட் குறையும்னு நம்பிட்டு இருக்காத. நீ தான் அந்த கோல்ட் ரேட் குறையிறதுக்கு பட்ஜெட்ல ஏதோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அப்ப அது என்ன? ஆமா, கொண்டு வந்தாங்க தான். இப்போ தங்கம்லாம் இறக்குமதி பண்றாங்கல்ல, அதுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டின்னு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அது வந்து 25%ல இருந்து 20% குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இதனால என்னவோ தங்க விலை குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்திய ரூபாய் இருக்குல்ல, அதை வந்து அமெரிக்கன் டாலரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிட்டு வருதுன்னு சொன்னாங்க. இதனால ஃபியூச்சர்ல தங்கத்தோட விலை அதிகமாயிட்டே தான் போகும். அதான் நீயே சொல்லிட்ட, தங்கம் விலை ஃபியூச்சர்ல அதிகமாயிட்டு தான் போகுதுன்னு. ஆமா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் எப்படி தான் அந்த தங்கம்லாம் வாங்குறதோ. அதுக்கு என்ன கவலைப்படுற? இன்னைய நிலைமைக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட். நீங்க வாங்கவே வக்கல்லையா, இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா? இன்வெஸ்ட் அப்படி இல்லடா அண்ணா. இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் சிறுக சிறுக சேர்த்து வச்சு தங்கம் வாங்குறதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் நிறைய இருக்கு. அதுல ஒன்று தான் இந்த 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்குறது. அதுவே நீ முதல் டைம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 ரூபாயும் தேவையில்லை. அப்போ 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்கலாமா? எப்படி வாங்குறது? உங்ககிட்ட பேசிட்டு அடுப்புல வச்சிருந்த மறந்துட்டேன் பார். ஏய் சொல்லு, வந்து இரு வெயிட் பண்ண வரேன். அண்ணா, இப்போ இதுல வந்து மினிமம் 100 ரூபாய் நச்சம் கட்டணும். மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம். இப்போ நீ ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ற, அடுத்த நாள் உங்ககிட்ட காசு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட எப்பப்பெல்லாம் 100 ரூபாய் அதுக்கு மேல எவ்வளவு காசு இருந்தாலும் இதுல இன்வெஸ்ட் பண்ணி நீ வந்து டிஜிகோல்டா வாங்கி வச்சுக்கலாம். 100 ரூபாய்க்கே வாங்கிக்கலாமா? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வாங்க முடியுமா என்ன? அப்படிலாம் இல்லை, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் உன்னால எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த டிஜி கோல்டு வாங்கிக்கலாம் வித் போனஸோட. பரவாயில்லையே. அப்போ சம்பளம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தங்கம் விலை எவ்வளோ ஏறிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம கையில் அப்பப்போ இருக்கிற காசை இதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி டிஜி கோல்டு வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்கிற. ஆமாண்ணே. ஆமாம், இதில் ஏதோ போனஸ்ன்னு சொன்னியே, அது என்ன கணக்கு? இதுல 300 நாள், அதாவது 10 மாசத்துக்கு நம்ம கையில இருக்கிற காசு இல்ல கிடைக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணா போதும். இந்த வாரம் நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும், மாசம் பண்ணணும், இல்ல வருஷம் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அப்ப இது போதுமே. அப்பப்ப நம்ம வெட்டியா செலவு பண்ற காசெல்லாம் சேர்த்து வச்சு இதுல இன்வெஸ்ட் பண்ணிப்போம். ஆமா, இந்த 10 மாசம் கழிச்சு நாம வாங்கி வச்சிருக்க இந்த டிஜிகோல்டு என்ன ஆகும்? அந்த போனஸ் பத்தி சொல்லவே இல்லை நீ. சொல்றேன், முன்னாடி வந்து நான் ஒரு 300 நாள்னு சொன்னல, அது வந்து 75 நாளா 4 டைமா பிரிச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 75 நாளைக்கு எவ்வளோ நீ அமௌண்ட் போடுறியோ அதுல 7% எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த வேல்யூக்கான கோல்டு வெயிட்டை வந்து போனஸா ஆட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ 100 ரூபாய் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோயேன், அதுல 7% எவ்வளோ? 7 ரூபாய். அந்த 7 ரூபாய் பிளஸ் நீ இன்வெஸ்ட் பண்ண தெரியுமா, அந்த 100 ரூபாய் சேர்த்து 107 ரூபாய் வரும். அதுக்கு எவ்வளோ டிஜி கோல்டு வெயிட் வருதோ அது வந்து ஆட் ஆகும். இப்போ நீ டெய்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோயேன், அந்த டைமுக்கு கோல்டு ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அந்த 7% போனஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். பரவாயில்லையே. ஆமா, இந்த 7% போனஸ்ங்கிறது நீ சொன்ன 10 மாசத்துக்கு தருவாங்களா? இந்த 7% போனஸ் வந்து ஃபர்ஸ்ட் 75 நாளைக்கு தான். அடுத்த 75 நாளைக்கு 5% போனஸ், அடுத்த 75 நாளைக்கு 3% போனஸ், கடைசி 75 நாளைக்கு 1% போனஸ். என்ன போனஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பாக்குறியா? இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஸ்கீம்ல தான் போனஸ் அதிகமே. இதுல நீ அதிகமா காசு போட போனஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தானே இருக்கும். அப்படி பார்த்தா இந்த ஸ்கீம்ல போனஸ் தானே நமக்கு இருக்க பெரிய பெனிஃபிட்டே. ஆமா, நம்ம போட்ட காசை விட போனஸோட சேர்த்து எக்ஸ்ட்ராலாம் தர்றாங்க. சரி, இதுல அந்த 100 ரூபாய்க்கு தங்கம் எப்படித்தான் வாங்குறது? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அது ரொம்ப ஈஸிண்ணா. போத்தீஸ் வர்ணமகால் டிஜி கோல்டு ஆப் அப்படின்னு பிளே ஸ்டோர்ல இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் பேர்லாம் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோ. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ண அப்படின்னா இந்த 100 ரூபாய் ஸ்கீம் வரும், அதுல ஜாயின் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். ஜாயின் பண்ணிக்கலாம் தான். ஆனா நீ ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு வாங்கும்போது அந்த 100 ரூபாயும் கட்ட தேவையில்லை, ஃப்ரீன்னு தான் சொன்னியே.
இப்போ இந்த புதுசாக அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த 100 ரூபா பே பண்ணுறப்போ Digi100 அப்படின்ற ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த 7% போனஸோட சேர்த்து 107 ரூபாய் ஆட் ஆயிரும். கூடவே நான் சொன்ன அந்த 100 ரூபாய் டிஜி கோல்டும் ஃப்ரீயாகவே ஆட் ஆயிரும். மொத்தம் 207 ரூபாய் ஆட் ஆயிடும். இதை தான் நான் சொன்னேன். சரி, இந்த 100 ரூபா டிஜி கோல்டு ஃப்ரீயாவே ஆட் ஆயிடுச்சா இல்லைங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது அந்த அப்ளிகேஷன்ல ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்க, அதுக்கு எவ்வளவு போனஸ் ஆட் ஆயிருக்கு, எவ்வளவு கோல்டு ஆட் ஆயிருக்கு அப்படின்றத ஈஸியா உடனுக்குடனே அந்த அப்ளிகேஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த Digi100 அப்படிங்கிற ரெஃபரல் கோட் போட்டதுனால எனக்கு 100 ரூபா ஃப்ரீயாவே ஆட் ஆயிருச்சு. இப்போ அடுத்த தடவை நான் 100 ரூபா பே பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னா எப்படி பண்றது? அதான் இப்போ எல்லார்கிட்டயும் ஜிபே இருக்கு, அதுல பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்கன்னா அதுல பண்ணிக்கலாம். அப்படின்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். சரி, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற மொத்த கோல்டையும் எப்பதான் வாங்குறது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 மாசம் தான் இதுக்கு டென்யூர் பீரியட். 10 மாசம் முடிஞ்சு 11வது மாசத்தோட எண்டில் வந்துட்டு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு போனஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கோல்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, எல்லாம் தருவாங்க தான். அதை எங்க போய் வாங்குறது? அதுக்கெல்லாம் கவலைப்படாத. பக்கத்துலேயே போத்தி சொர்ணமக்கால் எங்க இருக்குன்னு பாரு, டேரக்டா போய் வாங்கிக்கோ. இல்லைன்னா அவங்களோட வெப்சைட் இருக்கு, அதுல வாங்கிக்கலாம். அப்படிலாம் லைவ் வீடியோ கால்ல கூட நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். சரி, வாங்கிக்கலாம் தான். ஆனா இப்ப இடையிலேயே எனக்கு தங்கம் தேவைப்படுது அப்படின்னா நான் வாங்கிக்க முடியுமா? இல்ல அந்த 10 மாசம் கழிச்சு 11வது மாசம் கடைசியில தான் வாங்க முடியுமா? அதெல்லாம் இடையிலேயே வாங்கிக்கலாம். ஆனா நான் முன்னாடி சொன்ன தெரியுமா, அந்த போனஸ் தருவாங்க 7%, 5%, 3%. அதெல்லாம் இல்லாம நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கியோ அதுக்கான கோல்டை மட்டும் நீ வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதோட டென்யூர் பீரியட் 10 மாசம் மட்டும்தான். அதுக்கு மேல இதை எக்ஸ்டெண்டும் பண்ண முடியாது. அது சரி, 10 மாசம் தானே டைம். பொறுமையா வெயிட் பண்ணி போனஸோட சேர்த்து முழுசா வாங்கிக்கலாம். அதானே நமக்கு லாபம். ஆமா, இதுல கோல்டு காயினாவும் வாங்கிக்கலாம்னு சொன்னேன். ஆமா, உனக்கு வேணும்னா காயினா வாங்கிக்கலாம், இல்ல நகையா வாங்கிக்கலாம். அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். இப்ப நகையா வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து செய்கூலி கிடையாது. ஆனா சேதாரத்துக்கு வந்து கம்மியா தான் சார்ஜ் பண்றாங்க. அப்படியா? அப்ப என் அக்கௌண்ட்ல ஒரு 150 ரூபா இருக்கு. இப்பவே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லைனா அந்த 150 ரூபாய் தேவையில்லாம செலவு பண்ணிடுவேன். அதே மாதிரி ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கும் தனியா ஒரு ரெஃபரல் கோடு வந்திருக்கும். அந்த கோடு எடுத்து உன் கான்டாக்ட்ல இருக்கவங்களாம் அனுப்பிச்சு அவங்களும் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உனக்கும் சரி அவருக்கும் சரி 20 ரூபா ஒர்த்துள்ள டிஜி கோல்டு வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆயிடும். இதுதான் ரெஃபர் அண்ட் ஏர்ன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை, மறக்காம சொல்லிட்டியே. இப்பவே ஜாயின் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடா எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்ல இன்னும் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள பெண்களிடம் பல டன் கணக்கில் தங்கம் இருப்பதாக உலக தங்க கவுன்சில் தகவல் அளித்துள்ளது. உலக அளவில் இந்திய பெண்களிடம்தான் அதிக அளவு தங்கம் இருப்பதாகவும் உலகின் தங்கத்தில் 11 விழுக்காடு அதாவது சுமார் 24,000 டன் தங்கத்தை இந்திய பெண்கள் தங்கள் வசம் வைத்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய பெண்களிடம் உள்ள தங்கத்தின் அளவு அதிகரித்து வருவதாகவும் உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருக்கும் தங்கத்தில் 40 விழுக்காடு தென்னிந்திய பெண்களிடம் இருப்பதாகவும் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களிடம் மட்டும் 6,270 டன் தங்கம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி.